ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்புவோம். என்னோடு சேர்ந்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம். Turn with me to 2 Samuel chapter 5 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கும் தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. என்னுடைய தியானத்தின் தலைப்பு தேவனுடைய திட்டமும் தடைகளும். தாவீது வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். தியானத்தின் தலைப்பு தேவ திட்டமும் தடைகளும் என்று பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய முதலாவது பகுதியான திட்டம், அவன் ராஜாவாக அமர வேண்டும். ராஜாவாக அமர்ந்து விட்டான். அடுத்த சவால் மறுபடியும் அவன் சந்திக்கிறான். அங்கிருக்கிற ஜனங்கள் தாவீதை, இந்த நகரத்தை பிடிக்க விடாதபடி அவர்கள் தாவீதுக்கு ஒரு சவால் விடுகிறார்கள். எபூசியர்கள். இந்த எபூசியர்கள் யார்? இந்த எபூசியர்களோடு சேர்ந்து இன்னும் தாவீதை எதிர்த்தவர்கள் யார் என்பதை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். வாசிங்கள். இந்த எபூசியரை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுமா? உபாகமம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம். Deuteronomy chapter 7 verse 1. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. போதும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் செய்தார், நீங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் இவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க விடாதபடி 7 ஜாதிகள் இவர்களை தடை செய்கிறார்கள். ஜாதிகள் என்று சொன்னால் 7 விதமான ஜனக்கூட்டம் என்று பார்க்கிறோம். இந்த ஜனக்கூட்டங்களுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனம் கானானுக்குள் வரக்கூடாது. காரணம், கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேவனால் முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசம். இப்பொழுது இந்த ஏத்தியர் இன்னும் மற்றும் இருக்கிற 7 ஆவிகளில் 7வது ஒரு ஜாதியினர் யார் என்றால் அவர்கள்தான் நம்ம படித்த எபூசியர். சொல்லுங்கள், யார் அவர்கள்? எபூசியர். இவர்கள் எப்படிப்பட்ட ஆவியினால் செயல்படக்கூடியவர்கள் என்பதை இன்னும் ஒரு வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். வாசிங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை வாசிங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அப்ப 7 ஜாதிகளிலே 7வது ஜாதியை போல கர்த்தர் அருவருக்கக்கூடிய காரியங்களில் கடைசி காரியம் இந்த எபூசின் ஆவியாக செயல்படக்கூடியது. அது என்ன செய்கிறது என்றால் சகோதரர்களுக்குள் என்ன உண்டு பண்ணுது? விரோதம். அப்படி என்றால் பிரிவினையின் ஆவி. எல்லாம் சொல்லுங்க, என்ன ஆவி அது? எபூசியன் என்று சொன்னால் அவன் பிரிவினையின் ஆவியோடு செயல்படுகிறவன். அவன்தான் இந்த தாவீதுக்கு எதிராக சவால் விடுகிறார்கள். தேவனுடைய சொந்த நகரமான சீயோன் கோட்டையிலே போய் இவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். அமர்ந்து கொண்டு தாவீது கீழே இருந்து இந்த சீயோன் கோட்டையை பிடிக்க வேண்டும். அவனுக்கு இருக்கிற சவால், இந்த கோட்டை தேவனுடைய நகரமாக மாற வேண்டும். அது தெய்வ திட்டத்தில் ஒன்று. ஆனால் இப்பொழுது இந்த எபூசியர் சவால் விடுகிறார்கள். ஒரு காலமும் தாவீது இந்த கோட்டைக்குள் வர முடியாது, நாங்கள் அவனை எதிர்ப்போம் என்று சொல்லி சவால் விடுகிறார்கள்.
அப்ப இந்த எபூசியர் என்று சொன்னால் சகோதரர்களுக்குள் பிரிவினை, குடும்பத்துக்குள் பிரிவினை, நேசிக்கிறவர்களுக்குள் பிரிவினை, கணவன் மனைவிக்குள் பிரிவினை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரிவினை, இப்படி ஒரு ஆவி எல்லா குடும்பங்களுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக நேரத்தில் இந்த நாட்களில் எப்படி இந்த தாவீதுக்கு விரோதமாக இவர்கள் சவால் விட்டிருக்கிறார்களோ அதுபோல எபூசியன் நம்முடைய குடும்பங்களுக்குள் பல சவால்களை கொண்டு வருகிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இவர்கள் ஒரு மனமாய் இருந்தால் எபூசியன் வீழ்த்தப்படுவான். அதனால இவன் என்ன கொண்டு வருவான் என்றால் சகோதரர்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வருவான். அவன் ஒரு காலம் ஒரு மனதை கொண்டு வருகிறவன் அல்ல. அப்ப இன்னைக்கு இந்த எபூசியனை எப்படிதான் தாவீது வீழ்த்த வேண்டும் என்றால், தாவீதும் அவனுடைய சேனையும் ஒருமனப்படுவார்கள் என்றால் எபூசியனை நிச்சயமாக வீழ்த்த முடியும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள் செயல்பட வேண்டிய ஒரு மனதின் ஆவி, ஒரு மனதின் ஆவி, கணவன் மனைவி ஒரு மனதா எதிர்க்க வேண்டிய இந்த எபூசியனின் ஆவி, குடும்பமாக பெற்றோராக பிள்ளைகளாக எதிர்க்க வேண்டிய இந்த எபூசியனின் ஆவி, உங்கள் வேலையிலே வந்து செயல்படக்கூடிய எபூசியனின் ஆவி, அவன் பிரிவினைகளை உண்டு பண்ணுவான், குடும்பங்களிலே குழப்பங்களை உண்டு பண்ணுவான், குடும்பங்களிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவன் தான் இந்த எபூசியன் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய சபை, நம்முடைய குடும்பங்கள், நம்மை சார்ந்திருக்கிற காரியங்கள் எங்கெல்லாம் பிரிவினை வருகிறதோ, குழப்பங்கள் வருகிறதோ நாம் அறிந்து கொள்ளலாம். யார் அங்கே செயல்படுகிறார், இந்த வீட்டுக்குள்ள செயல்பட நம்ம கண்ணுக்கு தெரியாது. அன்றைக்கு தாவீது சந்தித்தது அவன் எதிர் கண்களில் காணக்கூடிய எதிராளியை சந்தித்தான். இன்றைக்கு நம்ம சந்திக்கிற எதிராளி கண்களுக்கு முன்பாக அல்ல, ஆவி மண்டலங்களில் சந்திக்கிறோம். 7 ஜாதிகளும் 7 ஆவிகளை குறிக்கிறது. இன்னைக்கு குடும்பங்களை அழிப்பதற்காக, தேவ பிள்ளைகளை தேவனோடு சேர விடாதபடி இன்றைக்கு பல இடங்களிலே அவன் ஒரு மனதை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு மனது இல்லாதபடியினால் அந்த குடும்பங்கள் தேவன் வைத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்கு நடத்துவதற்காகவே அவர்களை கணவன் மனைவியாக இணைத்தார். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அவர்களை அழைத்தார். ஆனா இன்னைக்கு அந்த குடும்பத்தில் வந்த பிரிவினைகளால், அந்த குடும்பங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிற குழப்பங்களினால் அவர்களால் தேவன் வைத்திருக்கிற கானானின் ஆசீர்வாதத்தை பிரவேசிக்க முடியாதபடி அவைகள் தடை செய்கின்றன. இன்னைக்கு நம்ம அப்போ கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரே, எந்த எபூசியன் ஆவி என் குடும்பத்துக்குள்ள வந்துட்டான், எந்த எபூசியன் எங்கிருந்து செயல்படுகிறான்? ஒருவேளை இன்னைக்கு உள்ள குடும்பங்களுக்குள்ள வருவதற்கு அவன் பிரயாசப்படலாம், சபைக்குள்ள எபூசியனாக வருவதற்கு அவன் பிரயாசம் எடுக்கலாம். நம்ம என்ன செய்கிறோம்? தாவீதை போல அவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏன் இந்த ஒரு மனதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார்? கொஞ்சம் நம்ம ஒரு மனதை குறித்து அறிந்து கொள்வோமா? வாசிங்க என்னோடு சேர்ந்து சங்கீதம் 133 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை எல்லாரும் கவனியுங்கள். Psalm 133 verses from 1 to 3. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறது. அவனுடைய அங்கின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். போதும். 133ஆம் சங்கீதத்துல எத்தனை வசனம்? எல்லாமே அங்க 3 தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மாதிரி. சரி, 3. இந்த 3 வசனங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு மனதை வைத்து எத்தனை ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருனா, there are 7 blessings, 7 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எதனால? ஒரு மனம் என்கிற ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, அதே வசனத்தை கவனிப்பீங்கன்னா, நன்மை என்கிற ஒரு ஆசீர்வாதம், இன்பம் என்கிற ஆசீர்வாதம், அபிஷேக தைலம் என்கிற ஆசீர்வாதம், பணியாகிய வேத வசனம் என்கிற ஆசீர்வாதம். ஆசீர்வாதமே ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 7வது ஜீவன் என்கிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். மொத்தம் 7 ஆசீர்வாதங்களை எபூசியன் எப்பொழுது நம்முடைய வீடுகளை விட்டு, எபூசியன் நம்முடைய வேலைகளை விட்டு, நம்முடைய சபைகளை விட்டு விரட்டப்படுகிறானோ, 7 சகோதர ஒரு மனதின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு எபூசியன் அந்த ஆவிகளை தடை செய்கிறார். எபூசியனின் ஆவிகள் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் வந்து நிற்கின்றன.
இதுக்கு முன்பதாக இந்த குடும்பம் அடுத்த நிலைக்கு போயிருக்க வேண்டும். இதுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தின் நிலையை பார்த்திருக்க வேண்டும். கானானுக்குள் பிரவேசித்திருக்க வேண்டும். ஆனால் தடை செய்து கொண்டிருக்கிற எபூஸ் யார் என்பதை நாம் சற்று யோசிக்க, அவனை எதிர்த்து சந்திக்க, சவால்களோடு சந்திப்பது ரொம்ப முக்கியமான நேரம். அதனால்தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா ஒன்று சொன்னார். வாசிங்கள் அந்த வசனத்தை, நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய வசனம். எப்படி நம்முடைய ஒரு மனம் ஆரம்பிக்கப்பட வேண்டும்? வாசிங்கள் மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனம். Gospel of Matthew chapter 18 verse 19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், எல்லாரும் சொல்லுங்க, பூமியிலே அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். யார் அந்த 2 பேர்? யார் அந்த 2 பேர்? நானும் நீங்களுமா? சரி, இருந்துகிட்டு போட்டோம். ஆனா ஒரு மனம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, சொல்லுங்க, எங்க இருந்து ஆரம்பிக்குது? ரொம்ப சாஃப்டா சொல்றீங்களே, எங்க இருந்து ஆரம்பிக்குது? வீட்டுல இருந்து ஆரம்பிக்குது, கணவன் மனைவிக்குள்ள இருந்து ஆரம்பிக்குது. அவர்கள் இருவரும் ஒரு மனமாய் இருப்பார்கள் என்றால், பூமியில நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் பரலோகத்தின் தேவனால் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நிச்சயமா கொடுக்கப்படும். அப்ப இன்றைக்கு எப்படி இந்த எபூசியனை எதிர்ப்பது? இவன் அடிக்கடி குடும்பத்தில் பிளவுகளை கொண்டு வருகிறான், பிரிவினைகளை கொண்டு வருகிறான், ஆசீர்வாதத்துக்கு போக விடாமல் தடை செய்கிறான், குழப்பங்களை ஏற்படுத்துகிறான், பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், இன்னும் பல காரியங்களை செய்து அவர்கள் ஆசீர்வாதத்துக்கே போக முடியவில்லை. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம கவனிக்க வேண்டியது, இங்க பைபிள் சொல்லுது, 2 பேர் ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபிப்பார்கள் என்றால், ஒரு மனமாய் கூடுகிற நேரங்களிலே எபூசியன் ஆவி வீட்டை விட்டு வெளியே போகும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எபூசியன் சபையை விட்டு வெளியில போவான். இன்றைக்கு ஸ்தாபன பிரிவுகள், ஆலய பிரிவுகள் ஏராளமாய் வந்து விட்டது. எபூசியன் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அவனை விரட்டணும்னா 2 பேர் வீட்டுல ஒருமனப்பட்டா போதும். உங்க வாழ்க்கையில எபூசியனை விரட்டணும்னா நீங்கள் இருவர் உங்க குடும்பமாய் ஜெபிக்காமல், where there is no family prayer, குடும்பமாய் ஜெபிக்காமல் உங்கள் எபூசியனை வீழ்த்தி தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஏன் தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் திட்டம் வச்சிருக்கிறார்? என் பாக்கெட்ல இருக்கிற ஒரு பெண்ணுக்கே திட்டம் இருக்கு. இந்த கம்பெனிக்காரன் இந்த பெண்ணை உண்டு பண்ணும்போது இது ஒருத்தர் கையில போய் எழுதணும் என்கிற நோக்கத்தோடு உண்டு பண்ணினார். அப்ப உங்களை என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவர் நோக்கம் இல்லாமல கொண்டு வந்திருப்பார்? நிச்சயமா. சொல்லுங்க பக்கத்துல தட்டி, உங்களை குறித்து ஆண்டவர் நல்ல நோக்கம் வச்சிருக்கிறார். நல்ல வார்த்தையை இப்பதான் பாஸ்டர் சொன்னீங்க, இவ்வளவு நேரம் கழிச்சு. நோக்கம் எல்லாம் நல்லா வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த நோக்கத்தை பார்க்கணும்னா நான் இருவர் என்ன செய்யணும்? சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, இருவர் ஒருமனப்படணும். பிள்ளைகள், பெற்றோர் ஒருமனப்பட வேண்டும். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபத்துல ஒருமனப்படுவீங்கன்னா மீதி இருக்கிறவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இன்னைக்கு யார் குடும்பத்துல ஒரு மனம் இல்லைன்னு எனக்கு தெரியல. சபைக்கு வரும்போது கூட எத்தனை பேர் பிரிந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வாகனத்துல ஒன்றா வந்திருக்கலாம், ஆனால் மனதளவிலே என்ன சொல்ல, மனதளவிலே நீங்கள் ஒரு மனமாய் இருக்க கூடாதபடி தடை செய்தவைகள் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் விரும்புகிற ஒரு மனம் நீங்கள் ஜெபத்தில் ஆரம்பிப்பீங்கன்னா பொல்லாத வல்லமைகள் வெளியில போவது நிச்சயம். கர்த்தர் ஜெயம் தர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஜெபத்திலே முதலாவது ஒரு மனம் நமக்கு தேவை. அதனால்தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களா? ஒருமனப்பட்டாதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொண்டார்கள். நாமும் கூட, சபை கூட, கணவன் மனைவி கூட, உங்க வீட்டுல பல நாட்களா பல ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நீங்க ரொம்ப வேதனைப்படுறீங்க. பலர் என்ன பாஸ்டர் நான் ஜெபம் பண்றேன் ஒண்ணு நடக்கல. இன்றைக்கு ஆண்டவர் இந்த திறவுகோலை உங்க கையில கொடுக்கிறார். இதுவரை பூட்டப்பட்ட பூட்டுக்கு ஆண்டவர் சாவியை கொடுக்கிறார். நீங்க ஒரு மனமா செய்ய முடியுமா? நீ ஒரு மனமா செய்வாய் என்றால் மேலே செயல்படுகிற அந்தகார வல்லமைகளை விலக்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்குள் வருவதற்கு அது ஏதுவாக முடியும். ஆனா இன்றைக்கு ஒருமனப்படுவதற்கு விடாதபடி அவன் போராடுறான். ஜெபத்துக்கு உட்கார்ந்தா மட்டும் சண்டை, ஜெபத்துக்கு உட்கார்ந்தா மட்டும் சோர்வு, ஜெபத்துக்கு உட்கார்ந்தா மட்டும் என்ன வருது?
என்ன சொல்ல மாட்டேன்? என்ன வருது? தூக்கம் வருதா? ரைட். பைபிளை திறந்தாதான் என்ன வருது? அது பேர் என்ன ஆவி? கொட்டாவியா? அது கெட்டாவி? எல்லாவியும் சூழ்ந்து அடிக்கும். அது வரைக்கும் they are very free. டிவி பார்க்கும்போது ஃப்ரீ, எல்லாரும் ஒரு மனமா பார்க்கறாங்க, நல்லது. ஒரு மனமா குடும்பம் இருப்பது நல்லது. ஆனால் அது எங்க ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால், ஜெபத்தில் ஆரம்பிக்கப்படும் என்றால், தாவீதை போல ஜெயம் எடுக்க உங்களால் கூடும். கர்த்தர் உங்களுக்கும் ஜெயத்தை தர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தாவீது சந்தித்த சவால், the challenge that David faced, தாவீது சந்தித்த சவால். எபூசியன் சவால் மேல இருந்து விடுறான், கீழ இருந்து தாவீது பார்க்கிறான். உன்னை என்னால ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? வரேன், உன்னை நான் எப்படி சந்திக்கிறேன் என்று சொல்கிறான். தன்னுடைய படை ஆட்களை எல்லாம் கூப்பிடுகிறான், தன்னுடைய தளபதிகளை எல்லாம் கூப்பிடுகிறான், தன்னுடைய சிப்பாய்களை எல்லாம் கூப்பிடுகிறான். சொன்னா ஒரு வார்த்தை, யார் இந்த எபூசியன் மேல இருக்கிற இந்த சீயோன் கோட்டை மேல ஏறி அந்த எபூசியனை வீழ்த்துகிறானோ அவன் என்னுடைய போர்ப்படை தளபதியாக இருப்பான் என்று ஒரு அறிவிப்பை விட்டான். அவனுக்கு தெரியுது, ஒரு மனம் இல்லாம எபூசியன் என்ன செய்ய முடியாது? வீழ்த்த முடியாது. சொல்லுங்க, ஒரு மனம் இல்லாம யாரை வீழ்த்த முடியாது? எபூசியனை வீழ்த்த முடியாது. இன்னைக்கு குடும்பத்துல, பிள்ளைகளுக்குள்ள, சகோதரர்களுக்குள்ள, சகோதரிகளுக்குள்ள ஏன் இவ்வளவு போராட்டம் தெரியுமா? அவர்கள் இன்னும் ஜெபத்தில் ஒருமனப்படாமல் இருக்கிறார்கள். அந்த வல்லமையை ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் ஒருமனமாய் செயல்படும் போது பயங்கரம் வல்லமையாக செயல்பட அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய ஆராதனையில் ஒருமனப்பட்டவனை விரட்ட முடியும். ஆராதிக்கும் பொழுது அதே வசனத்தை வாசிங்க வேகமா. மத்தேயு 18:20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன சொல்கிறார்? ஒரு மனதில் எதிலே நமக்கு தேவை? வாசிங்கள் 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் என்ன செய்றேன்? இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். அப்படின்னா இரண்டாவது, நம்முடைய ஆராதனையில் ஒரு மனம் தேவை. எப்படி ஜெபத்துல குடும்பத்துல ஒரு மனமோ அதே போல நம்முடைய கூடி வருகிற இடத்துல கர்த்தர் ஆராதிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு மனமாய் ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நமக்காக இறங்கி கொண்டே இருக்கும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆராதனையிலே அநேக ஜெயங்களை எடுக்கலாம். ஒரு நல்ல ஆராதனை எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரும். நல்ல மனதார ஆராதிக்கிறவர்களால தான் தேவ வசனத்தை சரியாய் கேட்க முடியும். அப்ப ஆராதனை எவ்வளவு அவசியமானது பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் ஒருமனப்பட்டு என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, சொல்லுகிற, என்னை நோக்கி கூப்பிடுகிற, என்னை ஆராதிக்கிற இடத்துல நான் வருவேன். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஆராதனை இருக்கா? ஒரு மனமா ஆராதிக்கிறோமா? சபையில நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் ஆராதிக்கிறோமா? பல பல சிந்தனைகளோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு அவைகள் எல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வரணும். எப்படி எபூஸ் உள்ள வந்தான்னா, இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மனம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தான் அவன் உள்ள வரான். அவன் வந்த பின்பு அவன் குடும்பத்தை அழிக்கிறான், சபைகளை அழிக்கிறான், தேவ பிள்ளைகளை ஆராதிக்க விடாமல் தடை செய்கிறான். அப்ப இன்னைக்கு நம்முடைய ஆராதனை எல்லாம் ஒரு மனமா மாறணும். மூன்றாவது ஒரு மனம் எதுல நமக்கு தேவை என்றால், நம்முடைய ஊழியங்களிலே நமக்கு ஒரு மனம் தேவை. சொல்லுங்கள், எதுல தேவை? ஊழியங்களிலே ஒரு மனம் தேவை. இந்த ஊழியத்தை குறித்து சொல்லும் போது வேணா நான் நோவா குடும்பத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்றேன். எப்படி இவர்கள் 2 பேரும் ஊழியத்தை செய்தார்கள். நோவா குடும்பத்தில் நோவாவுக்கு 3 பிள்ளைகள். ஒரு நாள் நோவா கொஞ்சம் குடித்து வெறித்து கொண்டிருக்கிறான். அவன் அந்த திராட்சை ரசத்தை குடித்திருக்கிறான். அவன் அதிகமா குடிச்சிட்டான். அது புளித்திருக்கும் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அது சூரிய வெளிச்சத்தினால் அப்படி மாறிவிட்டது. அதை குடித்து அவன் வெறித்து படுத்திருக்கிறான். அவன் இப்பொழுது நிர்வாணமா இருக்கிறான். 3 பிள்ளைகளை, காம் என்கிற பிள்ளை வந்தான். தகப்பனுடைய நிர்வாணத்தை அவன் மூடவில்லை. தகப்பனுடைய நிர்வாணத்தை அவன் என்ன செய்தான்? வெளியில வந்து மற்றவர்களிடத்திலே சொன்னான். இப்பொழுது ஷேமும் யாபேத்தும் உடனே பின்பதாக வந்து தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை அவர்கள் துணியை போட்டு மூடினார்கள். முன்பக்கமா வரல, பின்பக்கமா ஒரு துணியை எடுத்துட்டு வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அப்போ இந்த காம் என்று சொல்கிறவன் வெளியில வந்து சொன்னதுனால நாளைக்கு முழித்த உடனே அவன் நோவா அறிந்து கொண்டான், தன்னுடைய மகன் காம் தன்னுடைய நிர்வாணத்தை மற்றவர்களிடத்தில் வெளியிலே சொன்னான் என்று அறிந்து கொண்டான். உடனே நோவா கோபத்தில் என்ன செய்யறானா, காமுடைய சந்ததியை சபிக்கிறான். கானானியர்கள் எல்லாருமே இவர்களுக்கு அடிமைகளாய் இருப்பார்கள் என்று சபித்து விடுகிறான். இப்போ இந்த சேமும் யாபேத்தும் இருக்கிறார்களே, அவர்கள் செய்த ஊழியம் என்ன தெரியுமா? அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு தகப்பனுடைய நிர்வாணத்தை பேசிக் கொண்டில்லை, தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள்.
ஊழியம் என்பது இருவர் ஒருமனப்பட்டு இன்னொருவரை குறித்து குறை பேசுகிறதல்ல ஊழியம். இருவர் ஒருமனப்பட்டு மற்றவருடைய நிர்வாணத்தை மூடுவதுதான் சரியான ஊழியமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு ஊழியங்கள் நிர்வாணப்படுத்தப்படுகிறது. யூடியூப்ல ரொம்ப மோசமாய் பேசுகிற பல ஒரு கூட்டத்தார் நடுவிலே நாமும் அப்படி பேசிக் கொண்டிருப்போம் என்றால் நிர்வாணத்தை மற்றவர்களிடத்திலே சொல்லுகிறோம். அது ஆசீர்வாதமற்றது. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கலாம். நிர்வாணங்களை மூட பார்ப்பது நல்லது, நிர்வாணங்களை மன்னிக்கிறது நல்லது, குற்றங்களை மன்னிக்கிறது நல்லது. அப்ப இந்த யாபேத்தும் சேம் சந்ததியில் தான் ஆபிரகாம் வருகிறார். அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிட்டார்கள். காரணம், அவர்கள் இருவரும் ஒருமனம் பட்டு ஊழியம் செய்தார்கள். எங்கே ஒரு மனதோடு ஊழியம் நடக்குதோ அந்த சபை இன்னும் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நம்முடைய சபையிலும் ஊழியத்தில் என்ன தேவை? என்ன சரியா சொல்ல மாட்டேன், நல்லா சத்தமா சொல்லுங்க. என்ன தேவை? ஊழியத்தில் ஒரு மனம் தேவை. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஊழியத்தில் ஒரு மனம் தேவை. அதனால்தான் யாராவது இன்னொருத்தரை குறிச்சு குறை பேசினா நான் இந்த காதிலே வாங்கிக்கவே மாட்டேன். யாராவது அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, சரி சிஸ்டர் நான் ஜோம் பண்ணிக்கிறேன், அந்த நபர்கிட்ட நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா இது கேட்கிற வேண்டிய விஷயம் அல்ல, இது ஜெபிக்க வேண்டிய விஷயம், இது மறைக்க வேண்டிய விஷயம். இல்லை என்றால் அது தேவனுடைய சமூகத்தில் வைக்கப்படணும். முதல்ல நேரடியாக கேட்டா ஒன்றும் பெருசா தீர்வு வந்துடாது. ஜெபித்து செய்வோம்னா கர்த்தர் அதன் காரியத்தில் ரொம்ப நேர்த்தியா செய்வார். அங்கதான் ஊழியம் என்ன செய்யணும், ஒருமனப்பட்டு வளர ஆண்டவர் கிருபை செய்வார். ஆதி அப்போஸ்தல காலத்தில் அவர்கள் ஒருமனமாய் ஊழியம் செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கே இருக்கிற கூட்டத்தார் சொன்னார்கள், உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். காரணம், ஊழியத்தில் அவர்களுக்குள் ஒரு மனது இருந்தது. இன்னைக்கு இந்த எபூசியனை விரட்ட வேணும்னா முதல்ல ஜெபத்துல நமக்கு ஒரு மனம் தேவை. சொல்லுங்க, நான் என்ன சொல்ல, முதல்ல எதுல தேவை? ஜெபத்தில் ஒரு மனம் தேவை. இரண்டாவது ஆராதனையில் ஒரு மனம் தேவை. மூன்றாவது ஊழியத்தில் நமக்கு ஒரு மனம் தேவை. ஆண்டவர் நம்மை ஒருமனப்படுத்தி எபூசியனின் ஆவியை நம்மை விட்டு வெளியே விரட்டுவாராக. வாசிங்க, ஒரு சப்பானி எந்திரிக்க முடியாத ஒரு நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நம்மையும் பலவீனப்படுத்துகிற ஆவிகளா இது இருக்கக்கூடாது. வாசிங்கள், யோவானின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவனை பார்த்து கேட்கிறார். என்ன சொல்கிறான் பதில்? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன கேட்டார்? நீ என்ன வேணுமா? சொஸ்தமாக வேணுமா அப்படின்னு கேட்டா நாம் என்ன பதில் சொல்லி இருப்போம்? ஆமா ஆண்டவரே, அப்பா சோகந்தாம்பா, இவ்வளோ 38 வருஷமா காத்து கிடந்துட்டப்பா. இவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நான் போறதுக்கு முன்னாடி அங்க ஒரே தண்ணி வேகமா கலக்கப்படுது ஆண்டவரே, என்னைக்கு கலக்கப்படுதுன்னு தெரியல, அப்படியே நான் போறதுக்குள்ள இன்னொருத்த வந்துடுறான் ஆண்டவரே, என்னால யாரும் தூக்கி விட முடியல ஆண்டவரே. இவன் ஒரு பட்டியலே அடுக்கி கொண்டு போறான். இவனை குறிச்சு வேணுமா வேண்டாமான்னு சொல்லல, இன்னொருத்தரை குறித்து குறை சொல்லி கொண்டே இருக்கிறான். பாருங்க, இதுதாங்க சப்பானியின் ஆவி. ஒருவன் பலவீனப்படுத்த ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவன் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை குறை பேசிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் பலவீனப்படுத்துகிற சப்பானியின் ஆவி. நம்ம குறை பேசுறதுக்காக இங்க இல்லை, யாரை குறித்து குறை சொல்வதற்கு நம்ம தகுதியும் இல்லை. ஒருத்தரை நம்ம குறை பேசுறதுக்காக கர்த்தர் நம்மை இந்த பூமியிலும் வைக்கவில்லை. அப்ப இன்னைக்கு சப்பானியின் ஆவிகள் நம்முடைய குடும்பங்களுக்குள் வரக்கூடாது. இதே போல இயேசு இன்னொரு நபரை சந்தித்தார். வாசிக்க நேரம் இல்லை, இந்த சம்பவத்தை சொல்றேன். இயேசு ஒரு ஸ்திரியை சந்தித்தாள். அவள் 18 வருஷம் பலவீனப்படுத்த ஆவியில் இருந்தாள். அவளும் ஒரு சப்பானி, ஒரு ஹேண்டிகேப்னு வச்சுக்க. அவளும் நிமிர முடியாதவளா இருந்திருக்கிறாள், நிமிர்ந்து பார்க்க முடியாது. 18 வருஷம், ஒரு நாள் 2 நாள்ல சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாள். அவ 18 வருஷமா சர்ச்சுக்கு வந்திருக்கிறா, ஆனா நிமிர்ந்து மட்டும் பார்க்க முடியல. இயேசு கிறிஸ்து பார்த்தார், அவளை கூப்பிட்டார், தன்னுடைய கரத்தை அவள் மேல் வைத்து, இவளை பலவீனப்படுத்துகிற பொல்லாத வல்லமை வெளியிலே போகட்டும் என்று சொன்ன உடனே அந்நேரமே அவள் நிமிர்ந்து பார்க்க ஆரம்பித்து விட்டாள். அப்போ இந்த சப்பானின் ஆவி இருக்குன்னா முதல்ல சிலர் குறை பேசிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்க என்னைக்குமே அவர்கள் நிமிர்ந்து பார்க்கக்கூடியவர்கள், நிமிர்ந்து எதுலையும் ஸ்டெடியா இருக்க மாட்டாங்க. எல்லாத்திலும் அப்படியே ஒரு தளர்வு, ஒரு குனிந்து போற அனுபவம். எதிலும் வசனத்தில் ஸ்டெடியாக இருப்பதில்லை, ஜெபத்தில் ஸ்டெடியாக இல்லாமல் போய்விடுகிறார்கள். ஆனா என்னைக்கு அந்த ஆவி அவளை விட்டு வெளியில போனதோ அவள் நிமிர்ந்து பார்த்தாள், தேவனை நிமிர்ந்து பார்த்து ஆராதித்தாள். அப்ப ரெண்டாவது,
நம்மை விட்டு போக வேண்டியதை பலவீனப்படுத்த ஆவியில கர்த்தர் நம்மை நிமிர்ந்து பார்க்க செய்வார். இந்த சப்பானியின் 3வது ஆவி பாருங்க, வாசிங்க ஒரு வசனத்தை வேகமா, 2 வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். வாசிங்கள் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 3. அங்க ஒரு சப்பானி இருக்கிறான், இவன் பிறவியிலிருந்தே பிறந்த சப்பானியா. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வாசிங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து வேகமாக. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அடுத்தது, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இந்த சப்பானி ஆவி என்று சொன்னா, முதல்ல சொன்ன அவர்கள் குறை பேசிட்டே இருப்பாங்க. அவங்க பலவீனப்படுவதுதான் மற்றவர்களை குறை பேசுவது. இரண்டாவது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி என்னன்னா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நிமிர்ந்து பார்க்க முடியாதவர்கள். மூன்றாவது, இங்க ஒரு சப்பானி இருக்கிறான், அவனுக்குள்ள இருந்த ஆவி என்னன்னா, அவன் எப்பவுமே யாராவது ஏதாவது கொடுக்க மாட்டாங்களேனே பார்த்திருப்பான். இது ஒரு கூட்டத்தா இருக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, தேவன் கொடுப்பார், ஜெபிப்போம், ஆண்டவர் செய்வார், தேவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்யணும்ன்ற எண்ணம் இல்லாமல் மனிதர்களையே சார்ந்து வாழக்கூடிய சப்பானிகள். அப்படின்னா இவங்க கிட்ட கேட்கலாமா, அவங்க கிட்ட கேட்கலாமா, அவங்க கிட்ட கேட்கலாமா, அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டாச்சா, இப்ப யார்கிட்ட கேட்கலாமா? என்ன சொல்ல மாட்டேன், யார்கிட்ட கேட்கலாம்? பாஸ்டர்கிட்டயே கேட்டுடலாமா பேசாம? இதுதான் சப்பானி ஆவி. யாரையாவது அவர்களுக்கு they want to depend on someone but they will not ask God. கர்த்தரை கேட்க மாட்டாங்க. இந்த சப்பானியுடைய நிலைமை அதுதான். அவன் மற்றவர்களை சார்ந்து இருந்து கொண்டவன். அப்போ இந்த தாவீதை எதிர்த்த ஆவியில சப்பானியின் ஆவி. இந்த சப்பானியின் ஆவி நான் பலவீனப்படுத்தும் ஆவி. ஆனா இன்னைக்கு நம்ம எதுல பலப்படணும்னா, விசுவாசத்திலே பலப்படணும். சொல்லுங்க, எதுல பலப்படணும்? விசுவாசத்திலே பலப்படணும், ஜெபத்திலே பலப்படணும், வேத வசனத்தில் நம்ம என்ன செய்யணும்னா பலப்பட்டோம்னா இந்த சப்பானின் ஆவிகள் நம்ம விட்டு வெளியில போயிடும். என்னைக்கு ஒரு மனிதன் தேவனோடு நல்லா பேச ஆரம்பிக்கிறானோ அவன் குறை பேச மாட்டான். நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள் மற்றவர்களை குறித்து குறை பேச மாட்டார்கள். இரண்டாவது, வசனத்தில் இருக்கிறவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டார்கள். விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் முன்பதாக போய் கொண்டிருப்பார்கள், ஒரு காலம் பின்பதாக திரும்ப மாட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆவிகள் எல்லாம் நம்ம எதிர்த்து கொண்டிருக்கும் என்றால், தாவீது விசுவாசத்திலே பலப்பட்டு சரியானவைகளை செய்தான். என்ன செய்தான்? தாவீது செய்த கடைசி வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். வாசிங்கள் 2 சாமுவேல் 5வது அதிகாரம். வாசிங்கள் 2 சாமுவேல் 5வது அதிகாரம். எல்லாரும் கவனிங்கள். 9வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்கள். 2 சாமுவேல் 5:9. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி, அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி, அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு, அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு, மில்லோ என்னும் ஸ்தலம் துவங்கி, மில்லோ என்னும் ஸ்தலம் துவங்கி, உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். மதிலை கட்டி எழுப்பினான். 10வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தார். அல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் எபூசியர்களை எதிர்த்தான், மதில் கோட்டைகளை பிடித்தான், எல்லாரையும் அங்கிருந்து வெளியேற்றி அவன் ஜெயிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். Not even a single battle, not even a single battle. ஒரு யுத்தத்துல கூட தாவீது தோற்றதா சரித்திரமே கிடையாது. அவ்வளோ தூரம் சவால்கள் இருந்தது. எபூசியன் எதிர்த்தது போல இன்னும் எத்தனையோ சத்துருக்கள் எதிர்த்தார்கள். வேதம் சொல்கிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோட என்ன செய்தார்? இருந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் இருப்பவனிலும் அவர் எங்க இருக்கிறாரு? எபூசியனை எதிர்ப்பீங்களா? அது மட்டும் கிடையாது பாஸ்டர், எனக்குள்ள இருக்கிறார்னு தெரியும், ஆனா நான் எபூசியன் என்ன செய்ய மாட்டேன், எதிர்க்க மாட்டேன். நானு அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டும் பாஸ்டர், இல்லனா சப்பானி இருந்துட்டு போட்டும் பாஸ்டர், குருடு இருந்துட்டு போட்டும். இன்னைக்கு ஆண்டவன் நமக்குள்ள பெரியவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், we have to fight the battle. நம்ம யுத்தத்தை நாம் சந்திக்கணும், யுத்தம் செய்ய வேண்டும். ஏன்னா என் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். சொல்லுங்க, தேவ திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு ஜீவன் உள்ள தேவனை சார்ந்து கொண்டு
நீங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாகின உங்க கூட ஆண்டவரும் ஆயத்தமாய் நிற்பார். எதிர் வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போகும். வன்கண் நாவிகள், பொறாமை நாவிகள், எரிச்சலின் நாவிகள், சாபத்து நாவிகள், குடும்பத்தை கலைக்க நினைக்கிற பொல்லாத ஏவல், சூனியங்கள், மாந்திரிகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வீழ்த்துவார். இன்னைக்கு எதிர்க்க நான் ஆயத்தமாயிட்டனா போதும். தாவீது எந்த மனுஷன் சவால் விட்டானா சும்மா பார்த்து கொண்டிருக்கிறவன் அல்ல. அவனுக்கு ஒண்ணு தெரியும், என் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்று அறிந்து வைத்திருந்தான். இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய திட்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிதா இருக்கிறது. ஆனா நீங்க யுத்தம் செய்யணும். ஆண்டவரோடு சேர்ந்து இந்த எதிர் வல்லமைகளை எதிர்த்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் இவைகள் விலகி ஓடிருங்க. உங்க எல்லை பக்கமே இருக்காது, உங்க வீட்டு பக்கமே வராது, உங்க பிள்ளைகள் பக்கமே வராது. நீங்கள் எதிர்க்க ஆரம்பிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஜெயம் கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.